வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு பதிவு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலையோடைய சுமை, பணிச்சுமைன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு. அளவுக்கு அதிகமான பணிச்சுமை. இந்த பணிச்சுமையினால என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாம்பத்தியத்தில் ஆர்வமே இல்லை, தாம்பத்தியம் பண்ணணுன்ற ஆர்வம் இல்லை, ஆசை இருக்கு, நல்ல உணர்வு இருக்கு, நல்ல வீரியம் இருக்கு, ஆனால் எனக்கு அந்த ஆர்வமே வரமாட்டேங்குது. நம்ம போய் செய்யணும், நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு அந்த ஆர்வமே வரமாட்டேங்குது. அந்த ஆர்வம் இல்லாதனால எனக்கு அந்த பற்றியோட இந்த உணர்வே இல்லாமல் இருக்கு. ஆனால் உடல் ரீதியாக ஆசை இருக்கு, நல்ல வீரியமாக தான் இருக்குங்க, எந்த குறைபாடும் இல்லை. ஒரு முறை விரைப்பாங்கன்னா அது நல்ல விரைப்பாக இருக்கு, நல்ல டைமிங் இருக்கு, ஆனால் எனக்கு அந்த ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு சிம்பிளான ரெமடி வேணுங்க, ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எப்போனாலும் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்டிருக்கிறது. எப்போனாலும் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சரி, இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெமடி நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எடுத்துக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 3-5 நாள்லேயே உங்களுக்கு அந்த காம உணர்வு அதிகமாகிடும். அதாவது ஆசை தூண்டுதல் அதிகமாகும். ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த தூண்டுதல் இல்லை, அந்த மந்தமாக இருக்குது அப்படின்றீங்க. இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பருத்தி. இப்போ நம்ம பருத்தி பாலுக்காக உபயோகப்படுத்த இல்லையா, பருத்தியை கொண்டு ஊற விட்டு அதை ஆட்டினோம்னா பால் வரும் இல்லையா, இந்த பருத்தி பால் தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. பருத்தி பால், இந்த பருத்தி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் அதை ஆட்டினீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த பாலை கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டு வடிகட்டி ஆற விட்டுட்டு இப்போ நம்ம இதோட இன்னொரு காம்பினேஷன் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி பத்திரி. நல்லா சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஜாதி பத்திரி, இந்த ஜாதி பத்திரி வாங்கி பவுடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்சிலே பவுடர் பண்ணிக்கலாம், ஜாதி பத்திரிலாம் மிக்சிலே பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராமோ 100 கிராமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் 1 மாத காலம் தொடர்ந்து எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் 11 நாளாவது எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்க ஆரம்பித்தா 3 நாள்லேயே வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த ஜாதி பத்திரியை பவுடர் பண்ணி ஒரு 3 கிராம், 1/2 டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பருத்தி பால், அந்த பால் காய விட்டணும். அதாவது சூடுபடுத்தி ஆற விட்ட பிறகு வடிகட்டி அந்த பருத்தி பாலில் இதை போட்டு கலக்கி குடிங்க. குடிக்கும்போது அந்த உணர்வு இல்லை, மந்தமாக இருக்குது அப்படின்றீங்க பார்த்தீங்களா. இப்போ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் சின்னதாக ஒரு சின்ன விஷயம் நினைக்கும் போது கூட உங்களுக்கு நல்லா அந்த ஆசை தூண்டுதல் அதிகமாக இருக்கும். இது கைகண்ட மருந்துங்க, நிறைய பேர் சொல்லி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. காலையிலையும் சாப்பிட்லாம், சாயங்காலமும் சாப்பிட்லாம், நைட் நேரத்துலையும் சாப்பிட்லாம். இது எப்போனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நேரங்காலம் அப்படின்றது கிடையாது. மார்னிங் ஷிஃப்ட்டு போயிட்டு எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம். நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு எடுக்கலாமா, எடுக்கலாம். சாயங்காலம், மத்தியானம், இரவு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ஆரோக்கியம், உடல் குளிர்ச்சி, நல்ல ஆசை தூண்டுதல், காம உணர்வை அதிகரிக்கிறதுக்கு இந்த பருத்தி பால் ப்ளஸ் நம்ம இந்த ஜாதி பத்திரியை காம்பினேஷனாக எடுத்துக்கும் போது ரொம்ப அருமையான ரிசல்ட்டு. நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குன்னு இருக்கீங்க. உங்களுக்காக இந்த ரெமடி ரொம்ப சிம்பிளான ரெமடி. 2 காம்பினேஷன் தான், பருத்தி பால் ப்ளஸ் ஜாதி பத்திரி. பருத்தி பால் பருத்தி பால் கடையில் போய் பருத்தி பால் வாங்கிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது தன்மை மாறிடும். வெறும் பருத்தி பாலில் எடுத்து காய வச்சு அதை ஆறின பிறகு வடிகட்டி அதில் இந்த ஜாதி பத்திரி மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. 3 நாளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒரு 11 நாள் எடுத்துக்கலாம், 21 நாள் எடுத்துக்கலாம், 31 நாள், அதாவது 1 மாத காலம் எடுத்துக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்.